வணக்கம் மாணவ செல்வங்களே. நம்ம போன தடவை இலக்கணத்தில் பொது இலக்கணத்தில் இருதிணை, ஐம்பால், அப்புறம் அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள், உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் இதெல்லாம் பார்த்தோம். இந்த பகுதியில் வழு, வழாநிலை, வலுவமைதி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். முதல்ல வழுனா என்ன? வழுனா குற்றம். வழுனா என்ன? குற்றம். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை எனப்படும். வழுனா குற்றம், வழாநிலைனா குற்றமில்லாதது, வழுவமைதினா குற்றமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவது. புரியுதா உங்களுக்கு? இப்போ முதல்ல வழாநிலைனா என்ன? இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை எனப்படும். இலக்கண முறையோட பேசுறது எழுதுறது என்னது? வழாநிலை எனப்படும். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும். வழுனா என்னது? இலக்கண முறை இல்லாமல் பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும். புரியுதா உங்களுக்கு? இருதிணையும், ஐம்பாலும், மூவிடமும், காலமும், வினாவும், விடையும், பலவகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவையும் வலு எனப்படும். அவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அவை வழாநிலை எனப்படும். இருதிணைனா என்ன? உயர்திணை, அக்ரிணை. ஐம்பால்கள்னா என்னது? ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால், பலர்பால், பலவின்பால். அடுத்து மூவிடம்னா என்னது? தன்மை, முன்னிலை, படர்க்கை. காலம்னா என்னது? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். வினாக்கள், கேட்கக்கூடிய வினாக்கள். விடை, பல வகை மரபுகள். மரபுகள்னா தெரியும் இல்லையா? மயில் என்ன அகவும் அப்படின்னு இருக்கணும். மயில் கத்துன்னா அது மரபு வழு. புரியுதா? மயில் அகவுன்னு சொன்னால் தான் அது கரெக்டு. ஸோ அந்த மரபுகளும் ஆகிய 7 தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவை வழு என்று அழைக்கப்படுகிறது. அவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருந்தால் அவை வழாநிலை என அழைக்கப்படுகிறது. இப்போ வழுனா என்ன, வழாநிலைனா என்னன்னு பார்க்க போகிறோம். திணைப்படி வழுனா என்னன்னு பாரு. செழியன் வந்தது. செழியன் வந்ததுன்னு இருக்கக்கூடாது, செழியன் வந்தான்னு இருக்கணும் இல்லையா? அப்போ செழியன் வந்தது என்னது? வழு. வழாநிலையில் செழியன் வந்தான். அடுத்தது பால் வலு பாருங்க. கண்ணகி உண்டாள் அப்படின்னு இருக்கணும். ஆனால் என்ன இருக்குது? கண்ணகி உண்டான். அப்போ இது என்ன வழு? பால் வழு. எப்படி இருக்கணும் வழாநிலைனா? கண்ணகி உண்டாள். இடவழு எப்படி பாரு. நீ வந்தேன், நீ வந்தேன். அப்போ நான் எப்படி இருக்கணும்? எப்படி சொல்லணும்? நீ வந்தேன்னா வழு. வழாநிலையில் என்னது? நீ வந்தாய் அப்படின்னு இருக்கணும். அடுத்தது பாருங்க, கால வழு. நேற்று வருவான். நேற்று வருவான்னு எப்படி சொல்ல முடியும்? இறந்த காலத்தை நிகழ்காலமாக சொல்ல முடியுமா? சாரி, இறந்த காலத்தை எதிர்காலத்தில் சொல்லியிருக்காங்க அப்படி தானே? நேற்று வந்தான் அப்படின்னு இருக்கணும். ஆனால் என்ன இருக்குது? நேற்று வருவான் அப்படி இருக்கு. அதனால இது கால வழு. வழாநிலையில் நேற்று வந்தான். அடுத்தது வினா வழு பாருங்கள். ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டேன். ஒரு விரலை காட்டி சிறுசா பெருசான்னு கேட்க முடியுமா? 2 விரலை காட்டி சிறிதா பெரிதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ இது என்ன வழு? வினா வழு. வழாநிலைன்னா எப்படி? 2 விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல். அடுத்தது விடை வழு பாருங்க. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். கண்ணாடி எங்கே இருக்குன்னு கேட்டால் கண்ணாடி பைக்குள்ளன்னு சொல்லணும். கண்ணன் எங்கே இருக்கிறார்னு கேட்டால் கண்ணாடி பைக்குள் இருக்கிறான்னு சொன்னால் அது என்ன வழு? விடை வழு. வழாநிலைன்னா என்ன சொல்லணும்? கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல் வேண்டும். அடுத்தது மரபு வழு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். தென்னை மரங்கள் உள்ள பகுதியை என்னன்னு சொல்லணும்? தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லணும். தென்னை மரங்கள் உள்ள பகுதியை என்ன சொல்லணும்? தென்னந்தோப்புன்னு சொல்லணும். அப்போ மரபு வழியில் தென்னந்தோட்டம் என்பது என்னது? மரபு வழு. வழாநிலை என்னது? தென்னந்தோப்பு. புரியுதா உங்களுக்கு இது? அடுத்தது பாருங்க, வழுவமைதி. இலக்கண முறைப்படி பிழையுடையது என்றாலும் கூட இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி ஏற்றுக்கொள்ளப்படுவது என்னது? வழுவமைதியாகும். இலக்கண முறைப்படி தப்பு தான், ஆனால் இலக்கண ஆசிரியர்களால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஏற்றுக்கொண்டால் அது என்னது? வழு அமைதி. முதல்ல திணை வழுவமைதினா என்னன்னு பார்ப்போம். என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதியாகும். மாடு உயர்திணையா அக்ரிணையா? அக்ரிணை தானே. அப்போ மாட்டை பார்த்து என் அம்மை வந்தாள்னு சொன்னால் அது திணை வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுது. என்ன காரணம்னா மகிழ்ச்சியின் காரணமாக, உவப்பின் காரணமாக. பசுமாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில்
ஒரு தெய்வமாக வந்து நம்ம பார்ப்போம். அதனால் அதன் காரணமாக மகிழ்ச்சியின் காரணமாக அக்ரிணை இங்கே என்னதான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? உயர்திணையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மாடி என்ற அக்ரிணை உயர்திணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் இது என்ன வழுவமைதி? திணை வழுவமைதி. அடுத்தது பாருங்க, பால் வழுவமைதி. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமைதி ஆகும். இங்கு ஓப்பின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக கொல்லப்பட்டது இல்லையா? பெண்பாலில் தான் வாடா ராசா வாடா கண்ணுங்க வா அப்படின்னு சொல்லிலாம் கூப்பிடுவாங்கல்ல, அது வந்து பெண்ணை வந்து கூப்பிடுறது தான். ஆனால் அது வந்து வலுவமைதியில் எப்படி ஏற்றுக்கொள்ள பெண்பால் வந்து ஆண்பாலாக சொல்லப்பட்டாலும் கூட அது மகிழ்ச்சியின் காரணமாக சொல்லப்பட்டது அப்படிங்கிறதுக்காக இது பால் வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது பாருங்க, இட வழுவமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் இல்லையா? இந்த மாறன் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான்? பொய் சொல்ல மாட்டான் என்று தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது இட வழுவமைதி இல்லையா? இந்த மாறன் தன்னை பற்றி பிறரிடம் சொல்லும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான். தன்மையினை படர்க்கையாக சொல்வது. தன்மையினை என்னது? தன்மைனா தன்னை பற்றி சொல்வதை, படர்க்கையாகனா என்னது? எல்லாரையும் சேர்ந்து வருவது தானே படர்க்கை. அதனால சொன்னதுனால இது என்ன வழுவமைதி? இட வழுவமைதி. அடுத்தது பாருங்க, கால வழுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இல்லையா? அது வந்து என்னது? எதிர்காலத்தில் சொல்லணும். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இங்கே என்னது? நிகழ்காலத்தில் சொல்கிற மாதிரி இருக்குது. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இந்த தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக என்ன செய்யறதில்ல? கருதுவது இல்லை என்றாலும் அவரது வருகையின் உறுதித்தன்மை நோக்கி கால வழுவமைதியாக என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்தது பாருங்க, மரபு வழுவமைதி. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். பாரதியார். குயில் கத்துன்னா சொல்லுவோம், குயில் கூவுன்னு தானே சொல்லுவோம். ஆனால் பாரதியார் வந்து என்ன எழுதியிருக்காரு? கத்தும் குயிலோசை சற்றே வந்து என் காதில் பட வேணும். குயில் கூவும் என்பதே மரபு, குயில் கத்தும் என்பது மரபு வழு. இங்கு கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது மரபு வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதோட உங்களுக்கு இந்த 4வது இயல் இலக்கணம் என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. சார் வந்து உங்களுக்கு டிசம்பர் 10ஆம் தேதி வாக்கில் அடுத்த எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுங்காட்டி 6 இயலையும் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் 4 இயல் தான் முடிச்சிருக்கேன். உங்களுக்கு ரஷ் அவுட் பண்ணி கூட கொஞ்சம் டைமிங் இது பண்ணி நான் அனுப்புகிறேன். நீங்கள் வந்து படிப்பில் கவனமே இருக்கிற மாதிரி தெரியல. வியூஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக போகுது. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க? நீங்கள் அத்தனை பேர் என்ன செய்கிறதில்ல, பார்க்குறதில்ல. அதனால் வேறு வழி இல்லை. ஸ்கூல் திறக்கிறதும் தள்ளி போய்கிட்டே இருக்குது. அதனால் நேரம் வந்து பாடம் நடத்துறதுங்கிறது இப்போ வந்து ரொம்ப முடியாத நிலமையில் இருக்குது. அதனால் தயவுசெய்து எல்லோரும் இந்த போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. பார்த்துக்கலாம், நம்மளை ஆல் பாஸ் போட்டுருவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்ம சிபிஎஸ்சியில் எல்லா வெரிஃபிகேஷனும் முடிஞ்சு போச்சு. எப்படினாலும் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லி சிபிஎஸ்சியில் சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து இயல் 5ல் உள்ள மொழிபெயர்ப்பு கல்வியை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். நூல் நுழையும் முன் சொல்லி இருக்குது. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு மொழி சமூகத்திலும் ஒரு துறையில் இல்லாத செழுமையை ஈடு செய்ய வேறு துறைகளில் உச்சங்கள் இருக்கும். மொழிகளுக்கு இடையேயான வேற்றுமைகளாகவே நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது மொழிபெயர்ப்பு. கொடுக்கல் வாங்கலாக அறிவனைத்தும் உணர்வனைத்தும் அனைத்து மொழிகளிலும் பரவ வேண்டும். நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவது மொழிபெயர்ப்பு இல்லையா? இப்போ உலகத்தில் வந்து 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அந்த மொழிகளிலுடைய இலக்கியங்களெல்லாம் நம்ம மொழியில் மொழிபெயர்த்து நம்ம என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். இதுக்கு உதவுவது எதுன்னா இந்த மொழிபெயர்ப்பு தான். அதை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். ஒவ்வொரு மொழி சமூகத்திலும் ஒரு துறையில் இல்லாத செழுமை. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு இருக்குது, ஒவ்வொரு துறைக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அந்த செழுமையை ஈடு செய்ய வேறு துறைகளில் உச்சங்கள் இருக்கும். அந்த செழுமையை, அந்த வளர்ச்சியை ஈடு செய்வதற்கு வேறு துறைகளில் உச்சங்கள் இருக்கும். ஒரு மொழியில் ஒரு பெரிய சிறப்பு இருந்துச்சுன்னா
அடுத்த மொழியில் பார்த்தீங்கன்னா அதை மொழியை இந்த மொழியில் இருக்கக்கூடிய அந்த துறையினுடைய சிறப்பு அடுத்த மொழியில் இல்லாமல் வேறு துறையில் ஒரு சிறப்பு இருக்கலாம். அதை தான் இங்கே ஆசிரியர் சொல்கிறாரு. மொழிகளுக்கு இடையேயான வேற்றுமைகளாக நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது மொழிபெயர்ப்பு. மொழிகளுக்குரிய நிறைய வேற்றுமைகள் எல்லாம் இருக்குது இல்லையா? நம்மளே இப்போ அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம், எங்கள் தமிழ் பெரிது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம யாருமே அடுத்த மொழிகளை இழிவாகவோ குறைவாகவோ நம்ம யாருமே மதிப்பிடுவது கிடையாது. ஏன்னா அடுத்த மொழிகளிலுடைய நூல்களை எல்லாம் நம்ம தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். கொடுக்கல் வாங்கலாக அறிவனைத்தும் உணர்வனைத்தும் மொழிகளிலும் பரவ வேண்டும். இந்த மொழிகளில் நம்ம மொழியில் என்ன சிறப்பு இருக்கோ அதை அடுத்த மொழிக்காரங்க படிக்கணும், அடுத்த மொழியில் என்ன சிறப்பு இருக்கோ அதை நம்ம படிக்க வேண்டும். அதனால் இந்த மொழிகள் என்ன செய்யணும், உலகமெல்லாம் அந்த மொழிகளினுடைய அறிவானது பரவ வேண்டும். நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவது மொழிபெயர்ப்பு. நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது, நம்ம தான் உலகத்தில் பெருசு அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், சொல்லலாம். என் மொழி பெரிது என்று சொல்வதில் தவறு கிடையாது. அதற்காக அதை பட்டை கட்டிக்கிட்டு அடுத்த மொழியை இழிவாக பேசுவது தவறு. அதனால் அதை ஒழித்து அதன் அகன்ற பார்வையை தருவது நம்மளுடைய மொழிபெயர்ப்பு இல்லையா? இப்போ மொழிபெயர்ப்பை பற்றி ஒரு ஃபிகர் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேனிஷ் கிறித்துவ நிறுவனத்தால் 1723ஆம் ஆண்டு தரங்கம்பாடியில் மொழிபெயர்த்து அச்சுருவாக்கப்பட்ட தமிழ் நூல். தரங்கம்பாடியில் மொழிபெயர்த்தப்பட்டு அச்சுருவாக்கப்பட்ட தமிழ் நூலினுடைய ஒரு பக்கத்தை இதில் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க, மொழிபெயர்ப்புக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவை முஸ்தபா. மனவை முஸ்தபா என்ற தமிழறிஞர் என்ன சொல்கிறாரு, ஒரு மொழியில் என்ன உணர்த்தினாங்களோ அதே வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறுகிறார். ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்கிறார் மூகு ஜெகநாத ராஜா. ஒரு மொழியானது அதனுடைய வளர்ச்சிக்கும் உலகத்தோடு உறவு கொள்வதற்கும் இன்னைக்கு மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாக இருக்கிறது. உலக வளர்ச்சியிலும் சரி பொருளாதார மேம்பாட்டிலும் சரி மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் இல்லையா? இப்போ இந்தியா நிறைய நாடுகளில் பொருளாதார பங்கீடு செஞ்சிட்டு இருக்கு. தொழில்துறையில் முதலீடு செய்வது, அவங்க வெளிநாட்டினர் இங்கே முதலீடு செய்வது அப்படின்லாம் நடந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் எல்லாருக்கும் எல்லா நாட்டோட மொழி தெரிஞ்சிருக்குங்கிறது சாத்தியப்படாத ஒன்று. இந்த மாதிரி நேரங்களில் எது ரொம்ப அதிகமாக உதவி செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் இது ரொம்ப உதவி செய்கிறது. மொழிபெயர்ப்பு தொடக்கம். மொழிபெயர்ப்பினுடைய தொடக்கம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். தொல்காப்பியர் காலத்திலேயே இந்த மொழிபெயர்ப்பு இருக்குங்கிறதுக்கு சான்றாக தொல்காப்பியரினுடைய மரபியல் என்ற நூலில் என்ன செஞ்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. மரபியலில் 98வது செய்யுளில் இந்த தொடரானது என்ன செஞ்சிருக்கு, இடம்பெற்றுள்ளது. மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் இல்லையா? மாபாரதம்னா என்னது, மகாபாரதத்தையே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தமிழில் எழுதியிருக்காங்க. அதுபடி மதுராபுரி சங்கம் வைத்தும், மதுராபுரியில் தமிழ் சங்கம் இருந்ததுங்கிறதுக்கு இது மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. இது எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா சின்னமனூருங்கிற இடத்துல செப்பேடு ஒன்று கிடச்சிது. அந்த செப்பேட்டில் இந்த குறிப்பானது இருக்குது. அப்போ சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை